எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் கிருத்திக் கார் அப்படிங்கிற சேனலை பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹலோ, யாருங்க இந்த மாதிரி கூப்பிட்டுருந்தீங்க? சார் வணக்கம் சார், நீங்க யூடியூபர் தானே? ஆமாங்க. சரிங்க சார், உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம். உங்களோட சேனல் நான் இப்ப பேசி பார்த்தேன். சரிங்க. மைவேத்ரி ஆர்ட்ஸை பத்தி பேசிட்டு இருந்தீங்களா? ஆமா. மைவேத்ரி ஆர்ட்ஸை பத்தி நீங்க என்ன அதுல ஜாயின் பண்ணிருக்கீங்களா? மைவேத்ரி ஆர்ட்ஸ்லங்க நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறேன். நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்களா? நான் ஜாயின் பண்ணது அப்புறம் நீங்க போயிட்டு இல்லைங்களா? இல்ல, நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்களா? நாங்க ஜாயின் பண்ணிருக்கிறோம். எந்த ஊர்ல பேசுறீங்க? உங்க பேரு? நாங்க பேரு ஊர்ல என்னுடைய நம்பர் நீங்க வச்சுக்கோங்க. இப்ப நீங்க பத்தி போடுறீங்க இல்லைங்களா? யாருன்னே தெரியுங்க. மைவேத்ரியில இருக்கீங்களான்னு கேட்டா நான் இருக்கிறது அப்புறம் நாங்க வந்து மைவேத்ரியில ஊரு கேட்டா அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. நாங்க திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். சரி, உங்க பேருங்க? என் பேர் வந்து உங்களுக்கு தேவையில்லை. இப்ப நான் கேக்குறதோட இது கேள்விதான். நான் வந்து யூடியூபர் கிடையாது. நான் உங்களுடைய சேனல்ல வந்து நான் எப்பவாவது பாப்பேன். யாருன்னே தெரியாதவங்க நான் எப்படி பேச முடியும் சார்? பேரு கூட சொல்றதுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஒரு பேர் சொல்றதுக்கு பயம் இருக்குதுன்னா கேள்விக்கு நான் எப்படி சொல்ல முடியும்? உங்க பேரெல்லாம் நான் கேட்கல. மைவேத்ரிய பத்தி நீங்க போடுறீங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்றேன் சார். இப்ப என் பேர் நான் சொன்னா எதுன்னு உங்களுக்கு கரெக்டா தெரியுமா? என் பேர் நான் போய் சொன்னா கூட உங்களுக்கு தெரியுமா? நீங்க போய் சொல்லணும். இப்போ என்னுடைய நேம் கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதாவது நான் மைவேத்ரி ஆர்ட்ஸ்ல உறுப்பினரா இருக்கேன். என்னுடைய போன் நம்பர் இருக்குது. ட்ரூ காலர் போட்டு உங்க பேர் நான் ஏன் கண்டுபிடிக்கணும்? நீங்க கால் பண்ணிருக்கீங்க. சார் எங்க ஊருங்க, இந்த பேருங்க, நான் இங்க இருந்து பேசுறேன்னு சொல்லி நீங்க பேசலாமே. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு சொல்றேன் இல்லைங்களா? என் நேம் வந்து சுகுணா. நாங்க திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். நான் மைவேத்ரி. இப்போ மைவேத்ரிய பத்தி உங்களுக்கு தெரியணும். நீங்க ஒரு வீடியோ போகணும். கண்டினியூஸா நீங்க டே போட்டிருந்தா உங்களுக்கு பிரச்சனை வரும்ன்றது தெரியாம நீங்க போட்டு வந்துக்கிறீங்க. 32 மாசம், அதாவது 36 மாசம் ஆயிருக்குது. 32 மாசம் காலமா எல்லாருக்கும் உறுப்பினருக்கு நான் பே அவுட் கண்டிப்பா கொடுத்துன்னு தான் இருந்தாங்க. யாருக்கும் கொடுக்காமலே பே அவுட் நிறுத்த கிடையாது. பட்சத்துல வந்து மக்களை வந்து ஏமாத்த போறாங்க. ஏன் ஏமாத்துறேன்னா, இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் பே அவுட் நிறுத்தினாங்களா, அப்படியே ஓடிட்டு இருக்கலாம்ல. தலைமறைவு ஆயிட்டு இருக்கலாம் இல்லையா அவர் எம்டி? ஏன் தலைமறைவு ஆகாத அமௌண்ட் வந்து ஸ்டெப் ஸ்டெப்பா போட்டு இருந்தாங்க? அதாவது அசோக் ஸ்ரீநிதி சொல்றத வச்சு நீங்க கேட்டுட்டு யூடியூப்ல போடாதீங்க. ஒரு விஷயத்த பத்தி ஒரு உறுப்பினரா இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க, தப்பு கிடையாது. உங்களுக்கு வியூஸ் வரணும், சப்ஸ்கிரைப் வரணும், உங்க சேனலை பாக்கணும் அப்படின்றதுக்காக தப்பா யாரு மேலயும் போடாதீங்க. இப்ப நான் உங்களை வந்து தெரியாத தப்பா பேசலாமா? ஒரு கம்பெனியை பத்தி தெரியும். அதாவது ஒரு ஃபேமிலி 5 பேரை ரன் பண்றதே பெரிய விஷயம். அப்படின்ற பட்சத்துல எவ்வளவு பேர் சிஎம்ஆ இருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. அதாவது இந்த கம்பெனி நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஆப் ஒர்க் ஆயிட்டு தான் இருக்குது. ஆபீஸ் ஃபுல்லா மீட்டிங் நடந்துட்டு தான் இருக்குது. ஆப்ஸ் பாத்துட்டு தான் இருக்காங்க. எங்கேயாச்சும் மூடிட்டு இருக்குதுங்களா? அசோக் ஸ்ரீநிதிக்கு வந்து எப்படியாச்சும் இந்த கம்பெனியை மூடணும்ன்றது பிளான். அவர் பிளான் ஜெயிக்காது. நான் சொல்றேன் பாருங்க, அவர் பிளான் கண்டிப்பா ஜெயிக்காது. நீங்க போடுறீங்க பாருங்க, நீங்களே நாளைக்கு மாத்தி வீடியோ போடுவீங்க. இதுல எந்த மக்களும் ஏமாந்துட்டேன், இப்ப வந்து நான் இருக்கிறேன்னா, நான் உறுப்பினரா இருக்குன்னா நான் ஏமாந்துட்டேன்னு போய் நான் கேஸ் கொடுக்கணும் கம்பெனி மேல. ஏன்னா இருக்கிறவங்க வந்து பயணிக்காகவே வந்து கம்பெனி பத்தி தப்பா பேசக்கூடாது. நீங்க ஒரு ஓஎம்ஆர் இருந்து அதுல பாத்துட்டு நான் வித்ரா போறேன். இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இங்க வந்து ஒரு சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கோர்ட்டு என்ன பண்ணுதுன்னா, சமூகத்தினுடைய நலனுக்காக நிறைய கேஸ் வந்து கோர்ட்டே முன் வந்து கேட்டேன் இல்லையா? நான் ஒரு நிமிஷம் இருங்க. அசோக் ஸ்ரீநிதி இப்ப இந்த 36 மாசமா எங்க போயிருந்தாரு? இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும் போதுல எங்க போயிருந்தாருங்க? இப்போ நான் கேக்குறேன், கம்பெனி மூடிடணும்ன்றீங்கல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனால அதுல பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கான அமௌண்ட் என்ன அப்படின்னு ஏர்னிங்காக தான் உள்ள எல்லாரும் போயிருக்காங்க. எத்தனை பேர் புதுசா? ஒரே ஒரு டவுட், இப்போ நீங்க மைவேத்ரியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு மாசம் மாசம் வருமானம் வருங்கிறதுக்காக உள்ள போனீங்களா, இல்ல மைவேத்ரியோட ப்ராடக்ட் கம்பெனில ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி தான்? எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணீங்க?
நாங்க ஏன் இது இப்ப மைவித்ரி பத்தி நீங்க போறீங்கன்னா யூடியூப்ல இல்ல போட்டாலே அது சொல்லுங்க இப்போ ஆகுங்களா? நீங்க சொல்லுங்க நீங்க எவ்வளவு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. அந்தந்த பிளானுக்கு ஏத்த மாதிரி அமௌண்ட் நீங்க எந்த பிளான்ல பர்ச்சேஸ் பண்ணீங்க? நீங்க என்னென்ன உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணீங்க? என்ன நீங்க கேள்வி கேட்காதீங்க. என்ன பிளான், நீங்க எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு சகோதரி இங்க பாருங்க, வந்து என்ன கேள்வி கேட்காதீங்க. நீங்க எனக்கு போன் பண்ணிட்டு என்ன கேள்வி கேட்காதீங்கன்னு என்ன அர்த்தம்? நான் கேக்குறது நீங்க ஏன்னா நீங்க கம்பெனியை பத்தி நிறைய தப்பாவே உங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா நான் உங்க சேனல்ல நிறைய டைம் பாத்துருக்கேன். நீங்க நிறைய மைவித்ரியை பத்தி தப்பாவே வீடியோஸ் போட்டுன்னு இருக்கிறீங்க. அதாவது ஒரு மக்கள் எத்தனை அதுல எவ்வளவு மக்கள் பயணிக்கிறாங்க, அவங்க இன்கம் குடுக்குறாங்களா இல்ல குடுக்கலையா, என்ன எதுன்னு தெரிஞ்சு ஒரு வீடியோ போடுங்க. இல்ல இல்ல இப்போ நான் உங்ககிட்ட இப்ப நீங்க இன்னேற வரைக்கும் போட்டு கேட்டீங்க இல்லையா, நான் அதுக்கு பேசுனீங்க இல்லையா, நான் கேட்டேன் இல்லையா, நான் ஒரே ஒரு கேள்விதான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க மையத்தில முதலீடு பண்றதுக்காக வரல, கரெக்டா? அது நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. எங்க என்ன சகோதரி நீங்க பேசுறீங்க? நீங்க மையத்திரியில நீங்க முதலீடு ஒரு நல்லா நீங்க சொல்றத நான் கேட்கணுமா? இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, நீங்க சொல்றத நான் கேட்கணும்னு சொல்றீங்க இல்லையா, அப்ப நீங்க ஒரு கருத்து வச்சிருக்கீங்க. பேச சொல்லுங்க. அப்ப நீங்க சொல்றீங்க, என்ன பேச விட மாட்டேங்கிறீங்க. யூடியூப்ல போட்டாவே எல்லாமே மைவித்ரி பத்தி மொத்தமுமே அதுல வரும். நீங்க எங்களை எவ்வளவு அமௌண்ட் நீங்க உங்களுக்கு எவ்வளவு இதை பத்தின தெரியும்? யூடியூப்ல போட்டா வருங்கிறது அது எல்லாருக்கும் தெரியும். நான் கேக்குறது நீங்க எவ்வளவு கொடுத்து இந்த பொருளை பர்ச்சேஸ் பண்றதுக்கு வந்தீங்க? நான் வெறும் ஓஎம்ஆ தான் இருக்கிறேன். வெறும் ஓஎம்ஆ இருக்கிறீங்க? எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? இப்பதான் பிஎம் அமௌண்ட் எடுத்துக்கிறேன். எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க? இன்வெஸ்ட்மெண்ட்னா பிஎம்க்கு எவ்வளவு? 360 நீங்க சொல்லுங்க. பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். சரி, 360 ரூபாய் கட்டி எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? எத்தனை வருஷமா பிஎம்ஆவே இருக்கிறீங்க? எவ்வளவுங்க? நான் ஒரு 2 இயர்ஸா இருக்கிறேன். 2 இயர்ஸா பிஎம்ஆவே இருக்கிறீங்க? ஆமா, பிஎம்ஆவே தான் இருக்கிறேன். பாத்தீங்களா, நீங்களே போய் சொல்றீங்க பாத்தீங்களா? 2 வருஷமா யாராவது பிஎம்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 2 வருஷமா எங்களுக்கும் நாங்க வீடு கட்டி இருக்கிறோம். எங்களுக்கு ஆல்ரெடி கடை இருக்கு. எங்களால வந்து அதுல வந்து பர்ச்சேஸ் ₹100 நாங்க வித்ரா எடுத்திருக்கிறோம் காசு. ஏதோ ஒரே ஒரு மாசமா? ஒரு மாசத்துல எப்படிங்க பிஎம்க்கு ₹2400 வர? 2 வருஷமா நான் சொல்றேன், புரியுதுங்களா? 2 வருஷமா பிஎம் மட்டும் தான் இருக்கிறீங்க? ஆமா. உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? எங்களுக்கு நாங்க ஐடி போடணும்னு அவசியம் இல்லையே. பிஎம் இருந்தா அவங்க வந்து நம்மள ஐடி போட சொல்லலையே. நான் கேக்குறது என்னக்கா, நீங்க போட்டீங்க, அவசியம் இல்லங்கிறதெல்லாம் சொல்ல, நீங்க போட்டீங்களா போடலையா, இது மட்டும் தான் நான் கேக்குறேன். போடலங்க. போடல. உங்களுக்கு கீழே யாரும் வரல? எங்களுக்கு கீழே யாரும் வரல. சரி, நீங்க வெறும் பிஎம்ஆ மட்டும் இருக்கிறீங்க. 2 வருஷமா 24 மாசம் நீங்க பிஎம்ஆ இருக்கிறீங்க. ஆமா. ஓகே. அதுல வந்து ஒரு பேஸ் பிடி கேரா அது வந்து வாங்கிருக்கீங்க. அது வந்து பேஸ் 350 ரூபா கொடுத்து நீங்க அது என்ன நியமன கூட உங்களுக்கு தெரியல. ஆனா இந்த மைவித்ரியை பத்தி நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு புரியுவீங்கக்கா, நீங்க புரிய தானே போன் பண்ணி கேக்குறீங்க. இப்ப நான் எனக்கு புரிய வைக்க போன் பண்ணி 300 ரூபா கொடுத்து பேஸ்பேக் வாங்கிருக்கீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு வந்து மாசம் நீங்க வந்து இது வரைக்கும் எவ்வளவு விட்டு எடுத்த சொல்றீங்க? 2400 எடுத்திருக்கிறேன் 2 வருஷத்துல. ஆமா. சரிங்கக்கா. சரி, நான் இப்ப ஒரு வேலையா வெளியிருக்கேன்க்கா. என்னால ஒரு எனக்கா ஒரு 2 வெயிட் பண்றாங்க. நான் ஃப்ரீ ஆயிட்டு பத்தி விளக்கம் கேட்கணும் போகணுன்ற இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு இருக்குதோ ஒழிய அந்த கம்பெனிக்குள்ள என்ன நடக்குது, அவங்க என்ன இன்கம் கொடுக்குறாங்க மக்களுக்கு, எவ்வளவு மக்கள் இதுக்குள்ள இருக்காங்கன்னு சர்ச் பண்ணுங்க. சும்மாவே யாரோ சொல்றாங்க அப்படின்னு இப்ப யாரோ சொன்னாங்கன்னு நீங்க இல்ல யாரோ சொன்னாங்க நீங்க மையத்திரிக்குள்ள வந்தீங்களா? நீங்க யோசிச்சு வந்தீங்களா? யாரோ சொன்னாங்க இவரோ சொன்னாங்கன்றதுனால ஒரு பிசினஸ் வந்து ஒருத்தர் மூலியமா தான் நமக்கு தெரியும். இப்ப இருங்க, நம்ம அப்பா அம்மா இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட்ல பிறப்போம். ஸ்ட்ரைட்டா நம்ம உருவாயிட மாட்டோம். கடையில் வந்து நம்மள அப்படியே உருவாக்கி இல்லையே. அந்த மாதிரிதான் ஒரு பிசினஸ் ஒருத்தர் மூலியமா தான் நமக்கு தெரியும். ஒருத்தர் மூலியமா போனீங்க, ஆனா அவங்க மூலியமா போனதுக்கு அப்புறம் எப்படியாச்சும் கம்பெனியை மூடிங்க. மக்கள் யாரும் எத்தனையோ நிறுவனங்கள் எவ்வளவு ஃப்ராடு பண்ணி மூடுது. அந்த நிறுவனத்தை கண்டுபிடிச்சு மக்களுக்கு பணத்தை வந்து எடுத்து கொடுக்க சொல்லுங்க. அது வந்து ஒரு நல்ல உதவி உண்மையாவே மக்களுக்கு. எவ்வளவு நிறுவன பேர்ல நான் சொல்ல விரும்பல. எத்தனையோ நிறுவனங்கள் பெரிய சொல்லுங்க, ஏன் உங்களுக்கு தெரிஞ்சதே சொல்லாம இருக்கிறீங்க. ஆருத்ரால இருந்து எத்தனையோ நிறுவனங்கள் மூடி இருக்கிறாங்க. அவங்க ஆருத்ரா எத்தனை வருஷமா மார்க்கெட்ல இருந்தாங்க? எத்தனை வருஷமா எவ்வளவு மக்கள் இருந்தாங்க தெரியல. எத்தனையோ பேர் புக் வாங்கல, நிறைய ஏமாந்துட்டோன்றாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி. ஏன் அந்த கம்பெனி எல்லாம் டார்கெட் பண்ண வேண்டியதானே? மக்களுக்கு பணத்தை வந்து மீட்டு கொடுக்க வேண்டியது. ஆருத்ரா கம்பெனியா மூடிட்டாங்க?
எதனால மூடனாங்கன்னு தெரியாது. நான் அதுல இல்ல, வெளியே ஆளுங்க சொல்லிதான் கேட்கணும்ல ஏன் அந்த கம்பெனி மூடினாங்கன்னு சொல்லி கேட்கணும்ல நீங்க. ஏன் மூடனாங்க நமக்கு அது தேவையில்லைங்க. அதாவது டிவில தெரிஞ்சுக்கணும்ல. ஓடிட்டாங்கன்னு சொல்ற கம்பெனி எல்லாம் ஏன் அந்த கம்பெனில டார்கெட் பண்ணி அந்த கம்பெனில வந்து மக்களோட இன்கம் வாங்கி கொடுக்க வேண்டியது தானே. நாங்க முதலீடு போட்டிருக்கோம் சார். இந்த கம்பெனில யாரும் போயிட்டு அதாவது இப்போ வந்து ஆருத்ரா மூடிட்டு போயிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க இல்லையா. அவங்க வந்து பிசினஸ் வைண்ட் அப் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் எல்லாரும் போய் கேஸ் கொடுத்து அதை வாங்கி கொடுங்கன்னு இப்ப ஏன் அதை வாங்கி கொடுக்க வேண்டியதுதானு என்னையும் சொல்றீங்க. இப்ப காவல்துறைக்கு வந்து ஆருத்ரா கம்பெனில யாரெல்லாம் பணம் போட்டு பணம் இல்லையோ அவர்களுக்கு வந்து பணம் வாங்கி கொடுக்கணும் இல்லையா. கம்பெனி இருக்குதுங்க. அந்த லிஸ்ட்ல எத்தனையோ நிறுவனம் அதான் இப்ப காரணம் சொல்றீங்களா. இப்போ எத்தனையோ நிறுவனத்தால பாதிக்கப்பட்டவர்களுடைய லிஸ்ட்ல மைவீத்திரியில முதலீடு பண்ணவங்களும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். வரமாட்டாங்க. எப்படி சொல்றீங்க? எப்படி வரமாட்டாங்க பாத்தீங்களா. இப்ப ஃபீல் பண்றீங்க, நீங்களே சொன்னீங்க ஃபீல் பண்றாங்க. ஏன் அவங்களுக்காக ஏன் பேசுறாங்கிறீங்க? நாங்க டார்கெட் எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்சவங்க எவ்வளவு பேர் இதுல இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே திட்டம் எடுத்துட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் யாரும் எடுத்துட்டு தாங்க இருப்பாங்க. இப்போ எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா. எனக்கு தெரிஞ்சவங்க போட்டு 15 நாள்ல க்ளோஸ், பணம் வரல. மைவீத்திரியே தான் ஏன் பணம் கொடுக்கல? இருங்க போட்டு 15 நாள்ல க்ளோஸ் ஆயிடுச்சுங்களா? ஆமா 15 நாள் பேமெண்ட் நிறுத்திட்டாங்க. ஒரு மாசம் கூட பேமெண்ட் வாங்கல. எந்த மாசம்? எப்போ அவங்க வந்து பேமெண்ட் நிறுத்தினாங்க? அத பத்தி இல்ல. இப்ப சொன்னீங்க இல்லையா, அவங்க எந்த மாசம் வந்து அதுக்குள்ள கம்பெனிக்குள்ள மைவீத்திரி எப்போ க்ளோஸ் பண்ணாங்களோ அந்த பேமெண்ட் எப்ப நிறுத்தினாங்களோ அதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி அவங்க பேமெண்ட் உள்ள போட்டிருக்காங்க. அவங்க பேமெண்ட் வரல. இவங்களுக்கு என்ன நீங்க சொல்லுவீங்க? அவங்க போட்டாங்கன்றீங்க இல்லைங்களா, அப்ளை எடுப்பாங்க இல்லைங்களா. அப்ளையர் கேட்டா நீங்க உங்களுக்கு இல்ல இருந்தாங்கன்னா உங்களுக்கு பணம் கொடுத்துருவீங்களா? உங்களுக்கு ஒரு நிமிஷம். இப்போ மூடிட்டாங்கன்னு சொல்றீங்க. கோச்சுக்காதீங்க. நான் உங்களுக்கு வந்து கரெக்டா ஒரு 8 மணிக்கு மேல எனக்கு கூப்பிடுங்க, ஃப்ரீயா பேசலாம். சரி, அப்படின்னா நீங்க வந்து எப்ப ஃப்ரீயா இருப்பீங்களோ நாளைக்கு கூட கூப்பிடுங்க. இப்ப நான் கொஞ்சம் ஒர்க்கா இருக்கிறேன், அப்புறம் பேசலாங்க. வச்சுட்டீங்களா? ஓகே.